ஓகே, இப்போ நம்ம சிக்கன் சுக்கா வறுவல் செஞ்சுட்டு அதை நம்ம வாழையில வச்சு சூப்பரான ஒரு வாழையில சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். சரிங்களா? அதுக்கு வாழையில் வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் காயிடும். எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனைஸ் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லைட்டாக கருவேப்பிலை பொரிச்ச உடனே ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து போனோட எடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து அந்த சுக்கா வறுவலுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சிக்கனில் இருக்க அந்த ஜூஸ்லாம் வந்து அதிலே குக் ஆகும். ஸோ சிக்கன் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டே இருங்க. சரிங்களா? தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான உப்பு போட்டு ஜஸ்ட் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உப்பு போட்டோடனே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாய்த்தூள், அதுதான் போட்டிருக்கேன். போட்டு ஜஸ்ட் அது அப்படியே எல்லா சிக்கன்லையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. மிளகாத்தூள் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். தேவையான கரம் மசாலா அது 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு ஜஸ்ட் அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இதுமாரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்போ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கறி நல்லா வேக ஆரம்பிச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த தண்ணியில் குக் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பெப்பர் பவுடர் ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. பாருங்கள், நல்லா ஒரு தொக்கு பதம் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிஞ்சிச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம வாழை இலையில் கொஞ்சம் போட்டு நல்லா கட்டிட்டு வாழை இலையிலேருந்து லைட்டாக ஆயில் ஃப்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த வாழையோட ஃப்ளேவர்லாம் இறங்கி அது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சரிங்களா? வாங்க. ஸோ வாழை இலை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் தேவையான அளவுக்கு சிக்கன். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழை மடித்தாச்சு. இதுமாரி ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் போட்டு நம்ம வாழையில் மடிச்சிருக்கோம்ல, இதை அப்படியே வச்சுருங்க.